Hey everyone, இந்த வீடியோவில் கிட்னா என்ன கிட்டப்னா என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், கிட்ன்றது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ப்ராஜெக்டோ பெரிய ப்ராஜெக்டோ அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்டிங்லேருந்து பண்ணும்போது அதோட வேர்ஷனை ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம ட்ராக் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் மல்டிபிள் டெவலப்பர் சைமல்டேனியஸாக ஒரே ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணவும் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து 2005 லைனஸ் டார்வல்ஸ் அப்படின்றவர் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. இதோட ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு ரெபாசிட்ரி அப்படின்றது நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஃபோல்டர். அந்த ஃபோல்டரில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும் நம்மளால் வந்து பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இன்றைக்கி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறீங்க ஒரு ஃபோல்டரில், அந்த ஃபோல்டரை ரெபாசிட்ரின்னு சொல்லுவோம். அந்த ஃபைலில் நம்ம எந்த ஒரு சேஞ்ச் பண்ணாலுமே அதை வந்து இது ட்ராக் பண்ணி வச்சுக்கோம். ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம எந்த டைம் எந்த ஃபைலை என்னென்ன விஷயத்தில் சேஞ்ச் பண்ணியிருக்கோன்றதை காட்டும். தென் இதில் பிரான்ச்சிங் அண்ட் மர்ஜிங்ன்ற விஷயம் இருக்குது. பிரான்ச்சிங்ன்றது ஒரே ப்ராஜெக்டில் நம்ம இப்போ வேலை செய்கிறோன்னா 2 பிரான்ச்சாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிரான்ச்சில் ஃப்ரண்ட் எண்ட்கான வேல்யூம், செகண்ட் பிரான்ச்சில் பேக் எண்ட்கான வேல்யூம் பார்த்துட்டு கடைசியில் 2 பிரான்ச்சுமே நம்ம வந்து மர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி யூஸ் பண்ணுறதுனால மல்டிபிள் டெவலப்பர்ஸ் சேம் டைமில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியும். கிட்ன்றது நம்ம லோக்கல் சிஸ்டமில் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் கிட்னு சொல்லுவோம். இதே விஷயத்த நம்ம வந்து க்ளவுடில் பண்ணோம்னா அதுதான் கிட்டப். கிட்டப்ன்றது ஒரு பிளாட்ஃபார்ம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த வேர்ஷன் கண்ட்ரோலிங்கை நம்ம க்ளவுடில் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து கிட்டப். இது வந்து ஒரு வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இதோட கீ ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தா, நம்ம லோக்கல் ஸ்டோரேஜில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுற மாதிரி இதில் போயிட்டு நம்ம ரெபாசிட்ரிஸ் கிரியேட் பண்ணுவோம். அந்த ரெபாசிட்ரியில் நமக்கான ஒரு பிரான்ச்சை கிரியேட் பண்ணிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம லோக்கல் சிஸ்டம்லேருந்து க்ளவுடுக்கு புஷ் பண்ணுவோம். தென் வேறு எதனா யாருனா ஒர்க் பண்ணி அதில் புஷ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம புல் பண்ணிப்போம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக கிட் அண்ட் கிட்டப். இப்போது எப்படி வந்து நம்ம ஒரு ரெபாசிட்ரி கிரியேட் பண்ணி கிட்லேருந்து கிட்டப்க்கு சென்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம லோக்கல் சிஸ்டமில் வந்து ரெபாசிட்ரி கிரியேட் பண்ணி நம்மளால் வேர்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த வெப்சைட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு போயிடுங்க. நார்மலாக நீங்கள் வந்து உங்கள் ப்ரௌசரில் கிட்னு டைப் பண்ணினாலே இந்த வெப்சைட் தான் வரும். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்ததுக்கப்புறம் உங்கள் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரியான ஃபைலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து விண்டோஸ், இங்கே டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இருக்கிறதுனால கிளிக் பண்ணி நார்மலாக எல்லா சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிட்டப்பில் வந்து நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேஜ் இந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நியூ யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி ஓல்டு யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரொஃபைலுக்கு போயிடுங்க. தென் உங்கள் ப்ரொஃபைலில் வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட் வச்சுருக்கீங்களோ அது உங்கள் நேம் இருக்கும். இங்கே வந்து ரெபாசிட்ரிஸில் போனோம்னா நம்ம ஆல்ரெடி ரெபாசிட்ரிஸ் கிரியேட் பண்ணியிருந்தோன்னா இங்கே ரெபாசிட்ரிஸ்னு இருக்கும். அப்படி இல்லைனா இங்கே வந்து பிளாங்காக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைப் எப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்ம நியூன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் புது ரெபாசிட்ரி வந்து இப்போ கிரியேட் பண்ண முடியும். நான் எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட்டுன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெபாசிட்ரி கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ரெபாசிட்ரியில் நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்டோட கோடை எழுதுகிற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரெபாசிட்ரி கிரியேட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி லிங்க் இருக்கும். அந்த லிங்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு கிட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிஎம்டின்னு டைப் பண்ணி இப்போது கிட் கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணேன். கிட் -v டைப் பண்ணால் நம்மளுக்கு வந்து நம்ம வச்சிருக்க கிட்டோட வேர்ஷன் வரும். ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி வரலன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷனில் ஏதோ எரர் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ திரும்ப அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கிட் கான்ஃபிக் குளோபல் யூசர் நேம், உங்கள் யூசர் நேம் வந்து உங்கள் ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா கிட்டப் ஸ்லாஷ் போட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வரதான் உங்களோட யூசர் நேம். ஸோ அந்த யூசர் நேமை டைப் பண்ணி என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் நம்மளோட யூசர் நேமை கான்ஃபிக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட மெயில் ஐடியை கான்ஃபிக் பண்ணோம். ஸோ அதுக்கான கமெண்ட் பார்த்தீங்கன்னா git config global user.email. ஸோ நீங்கள் வந்து கிட்டப்பில் எந்த இமெயில் ஐடி கொடுத்து சைன்இன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடி இங்கே கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம கான்ஃபிக் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. தென் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா அதோட லொக்கேஷனில் போயிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணுங்கள். சிஎம்டி டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த லொக்கேஷனில் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போது git clone அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணணும். git clone என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய லிங்க்கில் எதனா ஒரு ரெபாசிட்ரி இருந்ததுன்னா அதை நம்மளோட லோக்கல் சிஸ்டமில் வந்து கிரியேட் பண்ணிடும். ஸோ இப்போது அதை தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம கிட்டப்பில் ஃபஸ்ட்டு ஒரு ரெபாசிட்ரி எம்டியாக கிரியேட் பண்ணிட்டோம். அதோட லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கிறோம். அந்த ரெபாசிட்ரியோட லிங்க்கை நான் இங்கே கொடுத்துட்டேன்னா அது வந்து இங்கே க்ளோன் ஆகிடும். ஸோ இங்கே க்ளோன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிரியேட் பண்ண எம்டி ஃபோல்டரில் இப்போது நான் இங்கே கிரியேட் பண்ண ரெபாசிட்ரி ஃபோல்டர் இருக்கும். இப்போ வந்து அந்த ரெபாசிட்ரி ஃபோல்டர் உள்ள போயிட்டு அந்த இடத்துல இன்னொரு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நான் VS கோடில் ஓப்பன் பண்ணுறேன்.
ஸோ உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் எடிட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து test.pyன்ற ஒரு எம்டி பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு சின்ன பைத்தான் கோட் எழுதியிருக்கேன் அந்த எம்டி ஃபைலில். எழுதுனதுக்கு அப்புறமா நமக்கு வந்து நம்மளோட ரெபாசிட்டரியில் பார்த்தீங்கன்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஆனால் ஒன்றுமே நடக்காது. ஏன்னா நம்ம வந்து ரெபாசிட்டரி லோக்கலாக கிரியேட் பண்ணியிருக்கமே தவிர அதை ஆட் கமிட் அதுக்கப்புறம் புஷ் பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா அதே சேம் கமெண்ட்ஸை நம்ம இந்த டைரக்டரியில் இருக்க கமெண்ட் ப்ரோமோட்லையும் போடலாம். பாருங்கள், இங்கே இருக்க லொக்கேஷனும் ஒன்று தான், இங்கே இருக்க லொக்கேஷனும் ஒன்று தான். ஸோ நான் வந்து இங்கே டெர்மினல் ஓப்பன் பண்ணால் எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்குன்றனால டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் விஷயமா கிட் ஆட்ன்ற விஷயத்த போடுறேன். இந்த கிட் ஆட் போட்டு டாட்னு வச்சனா ஸோ எல்லா ஃபைலுமே நம்ம வந்து லோக்கலாக வந்து புஷ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் test.py தான் இப்போ ஒரே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதனால நான் test.pyன்னு கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நான் வந்து ஒரு 4 ஃபைலை அட் அ டைமில் கிரியேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபைலோட நேமும் கொடுக்க எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கிட் ஆட் டாட்னு கொடுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் எப்படி பண்ணலான்னா ஒரு ஃபைல் இருந்தால் அந்த ஒரு ஃபைல் நேம் கொடுக்கவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் விருப்பம், நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் என்ன மாதிரி கிட் ஆட் டாட்னு கொடுத்தீங்கன்னா அதில் இருக்க எல்லா ஃபைலும் வந்து இப்போ லோக்கலாக வந்து நம்ம ஆட் பண்ணிடுவோம். தென் கிட் கமிட். இந்த கிட் கமிட் கமெண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஃபைலை ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கமிட்ன்ற விஷயம் வரும். இந்த கமிட்ன்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய சேஞ்சை வந்து இப்போ நம்ம கமிட் பண்ணுறோம். இந்த எம்ன்றது மெசேஜ். நான் கமிட் பண்ணுறதுக்கு நான் அதனால் மெசேஜ் கொடுக்குறேன். நான் வந்து test.py அப்படின்ற ஃபைலை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன்னா அதனால் test.py கிரியேட்டட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ என்டர் கொடுத்தனா கமிட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இந்த ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன், 4 லைன்ஸை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி test.py ஃபைல் இப்போ கமிட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கிட்ட காட்டு. 2 விஷயம் பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன், கமிட் பண்ணியிருக்கேன். தென் இதை வந்து நம்ம புஷ் பண்ணணும், நம்மளோட க்ளவுடுக்கு புஷ் பண்ணணும். ஸோ அதனால கிட் புஷ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டன்னு வந்துருச்சு. கரண்ட்டாக வந்து இப்போ நம்ம பண்ண கமிட்டை வந்து இது புஷ் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணணும்னா நான் கிரியேட் பண்ண test.pyன்ற ஃபைல் இங்கே வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் இந்த test.py ஃபைலில் போய் பார்த்தேன்னா நான் இங்கே எழுதியிருக்க அதே கோடு இங்கேயும் இருக்குது. இன்கேஸ் நான் இதில் கொலாபரேட்டராக வேற ஒருத்தரை போட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த ரிசல்ட்டுன்ற பேர் பிடிக்கல, அவர் சீன் வைக்கிறாரு. அதே மாதிரி இங்கே ரிசல்ட்டுன்ற வேரியபிளை சீன் மாற்றிட்டு டேரெக்டாக கமிட்னு கொடுத்து கமிட் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீன் இருக்குது, சி தான் பிரிண்ட் ஆகுது. ஆனால் எனக்கு இங்கே கோடில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ என்கிட்ட அவர் சொல்லிட்டாரு நான் வந்து கோடில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாதிரி டைமில் நான் வந்து அவர் பண்ண சேஞ்ச் எனக்கு வேணுன்றதுனால கிட் புல்னு கொடுக்குறேன். கிட் புல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்க என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அந்த சேஞ்சை வந்து இப்போ நம்ம கரண்ட்டாக வச்சிருக்க ஃபைலில் சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ வந்து நான் சீன்றதை டீன் மாற்றிக்கிறேன். அதே மாதிரி ரெபாசிட்டரியில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா திரும்ப ஒரு சேஞ்ச் பண்ணுறாரு. சீன்றதை ஹெச்ன்னு மாற்றிக்கிறாரு, மாற்றிட்டு அவரும் சேவ் பண்ணிடுறாரு. தென் இப்போது நான் சீன்றதை டீன் மாற்றிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவர் என்கிட்ட சொல்லலை நான் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன்ட்டு. ஃபஸ்ட்டு நான் எப்பவும் போல் ஆட் பண்ணுறேன், தென் கமிட் பண்ணுறேன், அதுக்கப்புறமா புஷ் பண்ணுறேன். இப்போ புஷ் பண்ணும்போது எனக்கு வந்து இங்கே ஒரு எரர் வந்திருக்கு. இந்த எரர் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இப்போ அங்கேயும் சேஞ்ச் ஆயிருக்கு இங்கேயும் சேஞ்ச் ஆயிருக்குன்ற போது நீங்கள் வந்து புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி புல் பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்கு க்ளவுட்லேயும் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் வந்து கிட் புல்னு கொடுக்குறேன். கிட் புல்னு கொடுத்தப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் வரும். இந்த எரர் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பேசிக்காக வந்து அவங்களும் சேஞ்ச் பண்ணுறாங்க, அதே கோடை நம்மளும் சேஞ்ச் பண்ணுறோன்னா வரும். இப்போ நம்ம வந்து இங்கே பார்க்கலாம் நம்மளுக்கு எந்த கோட் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த கோடை மட்டும் வச்சுட்டு நம்ம திரும்ப புஷ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா நான் வந்து டீன்னு வச்சிருந்தேன், அவர் வந்து எச்ன்னு வச்சிருக்காரு. எனக்கு அவர் பண்ண சேஞ்சே ஓகே தான் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிசால்வ் இன் மெர்ஜ் எடிட்டர்னு இருக்கும். ஸோ மெர்ஜ் எடிட்டர் எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்கமிங் கோட், அதாவது எனக்கு கிளவுட்ல இருந்து வந்த கோட் இங்கே இருக்கு. அதே மாதிரி இப்போ நான் கரண்டா பண்ண சேஞ்ச் கோட் இங்கே இருக்கு. எனக்கு இன்கமிங் கோட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைச்சேன்னா இன்கமிங் கோட் கொடுத்துட்டுனா அது வந்து எனக்கு இங்கே வந்துடும். நான் வந்து இப்போ கம்ப்ளீட் மெர்ஜ்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி எனக்கு கரண்ட் கோட் மட்டும் வேணும்னா நான் வந்து கரண்ட் கோடை கிளிக் பண்ணி அதை மட்டும் கம்ப்ளீட் மெர்ஜ் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் எனக்கு ரெண்டுமே வேணும்னா நான் இன்கமிங்கும் கொடுத்துட்டு கரண்ட்டும் கொடுத்துட்டு கம்ப்ளீட்டும் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் எனக்கு வந்து எதுவுமே வேணாம் அப்படின்னு நினைச்சேன்னா இன்கமிங்கும் ரிமூவ் பண்ணிட்டு கரண்ட்டையும் ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி நான் டைப் பண்ணி வச்சிருந்தேன்ல அந்த சேஞ்சோடையும் நான் விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மெர்ஜ் கான்ஃப்ளிக்ஸ் வந்தால் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுன்ற விஷயம் புரிஞ்சிருக்கும். நான் வந்து இப்போ நான் பண்ண கரண்ட் சேஞ்ச் ஆகட்டும்னு சொல்கிறேன். ஸோ அதனால் கரண்ட் சேஞ்சை கொடுத்து கம்ப்ளீட் மெர்ஜ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா நான் பண்ண கரண்ட் சேஞ்ச் டி. ஸோ அந்த சேஞ்ச் வந்து இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சேம் கிட் ஆட் நான் பண்ண சேஞ்ச் வேணும்ல, ஸோ அதனால் ஆட் பண்ணிக்கிறேன். தென் கமிட் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு கமிட் ஆயிடுச்சு. தென் கிட் புஷ்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து புஷ் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா புஷ் ஆகிடுச்சு. இப்போ நான் போயிட்டு என்னோட கோடை ரெஃப்ரெஷ் பண்ணனா இங்கே எச்சில் இருக்குது,
நான் இங்கே என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன், டீன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சேஞ்ச் வந்து இங்கே வந்துருச்சு பாருங்க. ஸோ இதுதான் வந்து கிட்ல எப்படி ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி புஷ் பண்ணி மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட் வந்தால் மெர்ஜ் பண்ணுறோன்ற விஷயம் நம்ம இப்போ பார்த்தாச்சு. ஸோ இது வந்து மெத்தட் 1. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிட்ட இருக்க கோடை வந்து அந்த ரெபாசிட்டரி உள்ளே எழுதி புஷ் பண்ணிட்டோம். நான் வந்து எந்த ஒரு ரெபாசிட்டரி எதுவுமே கிரியேட் பண்ணல. டேரெக்டாக வந்து VS Code ஓப்பன் பண்ணி நான் வந்து ஒரு ப்ராஜெக்டே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் HTML CSS யூஸ் பண்ணி. இப்போ இந்த ப்ராஜெக்டை வந்து நான் ரெபாசிட்டரியில் புஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு 2 ஃபைல் இருக்குது, அதனால நான் அதை டேரெக்டாக ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி க்ளோன் பண்ணி அதில் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் வந்து நிறைய ஃபைல் வச்சிருக்கேன், நான் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணக்கூடாது, எனக்கு வந்து டேரெக்டாக இதுலேயே வந்து என்னோட ரெபாசிட்டரி இருக்கணும்னு நினைக்கிறேன்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபைல் இருக்கா, இந்த ஃபைலோட டேரக்டரிக்குள்ளே வந்துட்டு டேரெக்டாக நான் இங்கே வந்து ஒரு ரெபாசிட்டரியை வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் git in போட்டேன்னா நான் வந்து ஒரு ரெபாசிட்டரியை இங்கே இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த டேரக்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா .gitன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். இது வந்து இவங்க வந்து இந்த இடத்துல ஒரு ரெபாசிட்டரியை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நான் வந்து நார்மலாக எல்லா கமெண்ட் மாதிரியும் git addன்ற விஷயத்தை யூஸ் பண்ணலாம். தென் git commit நான் வந்து git ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கமிட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து git pushன்னு கொடுத்தோன்னா git add remote பண்ணல அப்படின்னு சொல்லலாம். git remote addன்றது நம்ம வந்து ரெபாசிட்டரியை கிரியேட் பண்ணி இதோட இன்னும் ரிமோட்டாக ஆட் பண்ணல அப்படின்றதுக்கு தான் அர்த்தம். ஸோ இப்போ நான் திரும்ப இன்னொரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுறேன். இதுதான் வந்து மெத்தட் 2. test2ன்னு ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா git remote add இருக்கா, அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ என்டர் கொடுத்தனா எனக்கு வந்து இந்த ரெபாசிட்டரியை நான் ரிமோட்டாக இதில் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெபாசிட்டரி ஆட் பண்ணதுக்கப்புறமா இங்கே git branch main இருக்குல்ல, அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிரான்ச்ன்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்து நம்ம ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணும்போதே அது மெயின் பிரான்ச்சில் தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ரிமோட்டாக பண்ணியிருக்கனால நம்மளுக்கு வந்து பிரான்ச் இருக்காது. ஸோ அதனால git branch எனக்கு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணு, அந்த பிரான்ச் வந்து மெயினாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ தென் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா git push u origin main இந்த கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க நான் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ஒரு கமிட்டியும் எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு மெயினில் புஷ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்டர் கொடுத்தா எனக்கு வந்து புஷ் ஆகிடும். இப்போ நீங்கள் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க டேரக்டரிக்குள்ளே இருக்க எல்லா ஃபைலுமே வந்து இங்கே கிரியேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்த செகண்ட் மெத்தட். நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கீங்கன்னா அந்த ப்ராஜெக்டையும் இந்த மாதிரி இங்கே புஷ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இனிமேல் தான் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் உங்கள் கோடை எழுதிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ இதில் 2 டைப்ஸ் பார்த்துருக்கோம். இதில் வெர்ஷன் கண்ட்ரோலிங் நான் எதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ணல ஒரு ரெபாசிட்டரி, அதை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெபாசிட்டரியில் எடுத்து பார்த்தா இங்கே தான் இருக்குது பாருங்கள் பிரான்ச்ன்ற விஷயம். இதுதான் வந்து பிரான்ச்சிங்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்ம எத்தனை பிரான்ச் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே வியூ ஆல் பிரான்ச்னு கொடுத்துட்டு நியூ பிரான்ச்னு இருக்கா, இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் இன்னொரு பிரான்ச் கிரியேட் பண்ணி அந்த பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப மெயின் பிரான்ச்சில் வந்து எனக்கு இந்த கோட் தான் வேணும்னா இது எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பிரான்ச்சிங். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண ரெபாசிட்டரியை எடுத்துகிட்டு இங்கே கமிட்ஸ்ன்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பண்ண எல்லா சேஞ்சுமே இருக்குது. நம்ம அங்கே கமிட் அப்படின்னு கொடுத்து நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்குறோம்ல, அந்த மெசேஜ்லாம் இதுக்கு தான் யூஸ் ஆகும். நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோன்ற விஷயம் நம்மளுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து test.py ஃபைலை கிரியேட் பண்ணல, அந்த ஃபைலை வந்து இங்கே காட்டுது பாருங்க. தென் செகண்ட் பண்ண கமிட் அப்டேட் பண்ணேன், அந்த test.pyன்றதை அப்டேட் பண்ணேன். ரிசல்ட்ன்றது வேணா எனக்கு சீன்றதை சேஞ்ச் பண்ணாது. அதுக்கப்புறம் அந்த test.pyயை இன்னொரு வாட்டி அப்டேட் பண்ணேன். எதில் பண்ணனா டேரெக்டாக வந்து ரெபாசிட்டரியில் வந்து அதை ஹன்னு சேஞ்ச் பண்ணல, அந்த கமிட். அதுக்கப்புறம் அதை வந்து டீன்னு சேஞ்ச் பண்ணேன், அந்த கமிட். ஸோ எல்லா கமிட்டும் இங்கே தான் இருக்கும். இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு கிட்னா என்ன கிட்டப்னான்ற ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரெபாசிட்டரி எப்படி 2 டைப்ஸாக நம்ம வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.